எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சில வீடியோஸ் பார்த்துருக்கோம். பேசிக் பைத்தன் ப்ரோக்ராம் எப்படி எழுதணுன்ட்டு. இன்னும் நம்ம கொஞ்சம் பேசிக்காக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து இப்போ ரைட் எ ப்ரோக்ராம் இஃப் நம்பர் இஸ் கம் 277 இன் சீக்வன்ஸ். அதாவது 277 சீக்வன்ஸில் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த சீக்வன்ஸில் மீதி இருக்க நம்பரை பிரிண்ட் பண்ணக்கூடாது. இதுதான் நம்மளோட ரெக்ரூட்மெண்ட். ஸோ இப்போ நம்ம போவோம். நம்பர்ஸ் அதை நான் என்ன பண்ணுறேன், 55 66 666 and 277, 899. ஸோ இதுதான் இப்போ நான் கொடுத்துருக்க நம்பர்ஸ் ஃபார் எக்ஸ் இன் நம்பர்ஸ் அப்படின்ட்டு நான் அசைன் பண்ணுறேன். if x is equal to 277 நான் எனக்கு வந்து பிரேக் ஆகிடணும். அதுக்கப்புறம் இருக்கிற சீக்வன்ஸ் வந்து அது எடுத்துக்கூடாது. இல்லைன்னா அது சீக்வன்ஸில் இருக்கிற நம்பரை எடுத்துக்கிட்டு போகணும். ஸோ இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணுறேன். print of x. ஆமாம், அது ஸ்டேட்மெண்ட் தானே. இப்போ ரன் பண்ணுறோம். இப்போ நம்ம ரன் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்மளால் பார்க்க முடியுது 555 and 666. இதுதான் 277 முன்னாடி இருக்கிற நம்பர் சீக்வன்ஸ். ஸோ அது மட்டும் தான் இப்போ நமக்கு டிஸ்பிளே ஆகுது. இப்போ நம்ம நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் போவோம். ரைட் ஆல் த கலர்ஸ் ஃப்ரம் த லிஸ்ட் which are not present in the other list. அதாவது ஒரு லிஸ்ட்டில் இருக்கிற கலரு இன்னொரு லிஸ்ட்டில் இல்லைன்னா அந்த கலரை மட்டும் டிஸ்பிளே பண்ணணும். ஸோ இப்போது நம்ம அடுத்த ப்ரோக்ராம் எழுதலாம். முதல்ல நான் என்ன பண்ணுறேன்னா கலர் _ லிஸ்ட் _ 1 அப்படின்ற ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். அதில் செட் பண்ணுறேன். ஆக்சுவலி செட் இஸ் எ கிளாஸ். ஸோ அதில் எனக்கு தேவையான என்னென்ன இதெல்லாம் இருக்கோ அதை கலர் வேணுமோ அதை நான் செட் பண்ணுறேன். ஆக்சுவலி இது ஃபஸ்ட் லிஸ்ட்டில். இப்போ செட் பண்ணியாச்சு. அடுத்தது கலர் அப்படின்ற இன்னொரு லிஸ்ட்டையும் நான் வந்து க்ரியேட் பண்ணுறேன். அதுலேயும் செட் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், பிரிண்ட் பண்ண போகிறேன். இதில் என்ன டிஃப்ரென்ஸ் கலர் இருக்கோ அதெல்லாம். ஸோ கலர் இஸ் a statement and dot different is a function and எல்லாமே உங்களுக்கு ட்ராப் டவுன்லேயே வந்துடும். சப்போஸ் நீங்கள் அசைன் பண்ணதெல்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா அது ட்ராப் டவுனில் வந்துடும். இப்போ நம்ம ரன் பண்ணுவோம். ஸோ ஒயிட் அண்ட் க்ரீன் வந்துடுச்சா கரெக்டாக. ஸோ இப்போ அடுத்த ப்ரோக்ராம் பார்ப்போம். ஸோ Python program to sum of two given integer, however it's a sum, it's between 15 to 20, it's written 20. அதாவது இப்போ நம்ம ரெண்டு நம்பர் பாஸ் பண்ண போகிறோம். அதை கூட்டினா 15 to 20 ரேஞ்சுக்குள்ளே இருந்துச்சுன்னா அதை 20 பண்ணணும். இல்லைன்னா அது என்ன வேல்யூ வருதோ அதை அப்படியே டிஸ்பிளே பண்ணும். இதுதான் நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் ப்ரோக்ராம்.
ஸோ def sum of x comma y. ஸோ டிஃபைன் பண்ணியாச்சு. அடுத்தது sum equal to x plus y. இப்போ நம்ம கண்டிஷன் if sum in range 15 to 20 ஒரு ரேஞ்ச் வச்சாச்சு. ஸோ தென் return 20. else return sum. ஸோ இப்போ நம்ம பாஸ் பண்ண போகிறது 2 values. print sum of 10,6. அடுத்த ஒரு வேல்யூ நம்ம பாஸ் பண்ண போகிறோம். print sum of 10,2. அடுத்த ஒரு இது பாஸ் பண்ண போகிறோம். print sum of 10,12. ஸோ இப்போ நம்ம ப்ரோக்ராம் எழுதியாச்சு. அதாவது இப்போ நம்ம சென்ட் பண்ணுற நம்பர் ரேஞ்சுக்குள்ளே இருக்கா இல்லையான்ட்டு செக் பண்ணி பார்ப்போம். ரன் த ப்ரோக்ராம் நான். ஸோ இப்போ திருப்பி நம்ம ரன் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து வித்தின் த ரேஞ்ச் 16 22 15 to 20 ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறதுனால அது 20 வருது. அடுத்தது பார்த்திங்கன்னா 12 இட்ஸ் முன்னாடியே வருது. 15க்கு முன்னாடியே வருதுனால அது 12 அப்படி இது பண்ணுது. அடுத்து பார்த்திங்கன்னா 22 ரேஞ்சுக்கு மேலே வர்றதுனால ஸோ அது 22 அப்படின்ட்டு ரிசல்ட் வருது. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற அடுத்த எக்ஸசைஸ் என்னென்னா, ரைட் எ ப்ரோக்ராம் விச் ரிட்டன் ட்ரூன்னு சொல்லணும். எப்போனா இஃப் 2 integer values are equal or sum or different is fry. அதாவது நம்ம பண்ணுற வேல்யூஸ் வந்து ஈக்குவலாக இருக்கணும், இல்லை டிஃப்ரென்ஸ் இருக்கணும், இல்லை சம்மாக இருக்கணும், இல்லை டிஃப்ரென்ஸ் ஏதாவது 5 வந்துச்சுன்னா அப்போ அந்த ப்ரோக்ராமில் வந்து நமக்கு ட்ரூன்னு வரணும். அந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் எழுதுவோம், பார்ப்போம். def test underscore number 5 x comma y. ஸோ ஒன்று டிஃபைன் பண்ணியாச்சு. இஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 ஆர் y equal to 5 or abs, that is x minus 5 equal to 5 or x plus y equal to 5. ஸோ இப்போ இது இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருந்துச்சுன்னா என்ன நமக்கு இது பண்ணும், ரிட்டர்ன் ட்ரூ. இல்லைன்னா என்ன ரிட்டர்ன் பண்ணும், ரிட்டர்ன் ஃபால்ஸ். ஸோ இப்போ நம்ம
பாஸ் பண்ண போகிறோம் நம்பர்ஸை. print sum test underscore numbers 7,2 print test underscore numbers 3,2. ஸோ அடுத்த ஒரு print பண்ண போகிறோம். print test underscore file 2,2. ஸோ இப்போ நம்ம பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. ப்ரோக்ராம் ரன் பண்ணுறோம். 1 sec. ஸோ இப்போ நம்ம திருப்பி ரன் பண்ணுறோம். ஸோ ட்ரூ ஃபால்ஸ், அதாவது 2 வந்து 5க்கு ஈக்குவலாகவும் இல்லை அதிகமாகவும் இல்லை. ஸோ அதனால் அது ஃபால்ஸ்ன்னு வருது. செகண்ட் பாஸ் பண்ணுறது வந்து ஈக்குவலாக இருக்குது, அதனால் அது ட்ரூ வருது. தேர்ட் வந்து ஃபஸ்ட்டு வந்து 5ஓட மேலே இருக்கிறதுனால ஸோ அது ட்ரூன்னு வருது. ஸோ வியூவர்ஸ், இப்போ நம்ம பேசிக் எக்ஸசைஸை பார்த்துட்டோம். ஸோ இதுக்கப்புறமா சில பேசிக் எக்ஸசைஸ் இருக்குது, அதுவும் நம்ம செய்வோம். ஸோ ஹோப்ஃபுல் உங்களுக்கு எல்லாம் நல்லா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணுங்கள், அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ தான் இன்னும் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வரும். ஸோ அடுத்த வீடியோவில் அதுக்கப்புறம் வர சில எக்ஸசைஸ் நம்ம பார்ப்போம், காமன் பேசிக் திங்கை. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச்.